ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான்வெஜ்ஜில் ஒரு கிரேவி ஐட்டம் தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து சீக்கிரமாக செய்யணும், மசாலாலாம் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, மசாலாலாம் எதுவுமே அதாவது கொஞ்சம் அரைச்சி போடாமல் டக்குன்னு உடனே வந்து செய்யணும். சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும், டிஃபனுக்கும் சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து பேச்சுலர் ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிரேவி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சாதத்துக்கும் சாப்பிடலாம், அதே சமயம் வந்து எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பே வைக்கணுங்கிறது கிடையாது, இது ஒன்று செஞ்சுக்கிட்டாலே போதும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துலேயும் போட்டு பசங்க சாப்பிடலாம். நீங்கள் வந்து என்ன டிஃபன் ஐட்டம் செஞ்சாலும் அதுக்கு வந்து இது வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது நண்டு கிரேவி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சிடலாம். ஒரு 4லிருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, இதை வந்து நல்லா வந்து போட்டு அப்படியே வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் வந்து வதக்கணும். நான் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றிருக்கேன், பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது சரியாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வந்து நம்ம வதக்கிட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையுமே வந்து எண்ணெயில் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நண்டு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் வந்து எல்லாமே வந்து 1/2 கிலோ நண்டுக்கு உண்டானது தான். நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மசாலா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு ரொம்ப காரமாகவும் இருக்காது, அதாவது காரமே இல்லாமலும் இருக்காது, சரியாக இருக்கும். இதே அளவுகளோட செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது காரமாக இருக்கும், காரமாக இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம கழுவி வச்சிருக்கிற நண்டை போட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து கிளறி கொடுக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து எண்ணெய் வந்து சரியாக இருக்குது, நான் வந்து எண்ணெய் மறுபடியும் ஊற்றலை. நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மசாலாலாம் அந்த நண்டில் பிடிக்க வரைக்கும் வந்து கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாவில் வதங்கினதுக்கப்புறம் நண்டு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து இது வேகட்டும். நல்லா வந்து வெந்து வரணும், நண்டு வெந்து வரணும், மசாலாவும் பிரிஞ்சு வரணும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தா சரியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு பழுத்த தக்காளி நான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் நைஸாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து கையிலே வந்து ரசத்துக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சு சேர்த்துருக்குறேன். நான் மசாலா எதுவுமே அரைக்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நான் ஏற்கனவே வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது தான். இந்த தக்காளியை நம்ம வந்து பிழிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லா இருக்கும். ஒரு 10 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் 1க்கு 2 தட்டி போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து ரசப்பொடி இடிக்கிட்டு கல்லாக இருந்தாலும் அதுலேயும் 1க்கு 2 தட்டி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி தட்டி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்து வரட்டும். அதாவது நம்மளுக்கு வந்து கிரேவி நல்லா வந்து கொதிச்சு வரணும், பச்சை வாசனைகள்லாம் போகணும், எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னுமே வந்து நல்லா வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சி வரணும், நல்லா திக்காகி வரணும். நண்டு பாருங்க நல்லா வெந்துருச்சு, எல்லா நண்டுமே நல்லாவே வெந்துருச்சு. ஆனால் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது. அதுக்காக தான் கிரேவி மட்டும் இனி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் விடலாம். நல்லா வந்து திக்காகி வந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், மசாலா நல்லா பிடிச்சிருக்குது. இந்த நண்டில் அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு. இந்த நண்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி இருந்தாலும் உடனே வெளியில் வந்துடும். மாத்திரை மருந்தும் சாப்பிட வேண்டியதே இல்லை. இப்படி நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி அப்படியே வெளியில் வந்துடும். நல்லா வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுடலாம். நம்மளுக்கு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நீங்கள் சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். குழம்பே வைக்காமல்
நம்ம வந்து சாப்பிடணும்னா இந்த மாதிரி கிரேவிலாம் செஞ்சுக்கலாம். டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம இது ஒண்ணு மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சாதத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாம இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு வைக்க வேண்டிய வேலையே இல்ல. நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரான நம்மளுடைய நண்டு கிரேவிக்கு கமெண்ட்டும் லைக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்பதான் நான் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வரும்.